வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான நிகழ்ச்சி. கும்பராசி. கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சனி. உங்கள் ராசியில் இருப்பவர் ராகு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி இருக்கும் இடம் 2ஆம் வீடு. அப்போ உங்கள் ராசியில் ராகு இருந்தால் எப்படி இருக்கும்? தண்ணீரில் மீன் மாதிரி. மீன் பார்த்தீங்கன்னா நீஞ்சிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கும். அதை இன்னொரு விதத்தில் சொன்னால் ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லலாம். அதுபோல் இருக்கிற ஒரு தன்மையை பற்றி பேசுறது. அப்போ பரபரப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கீங்க. 2ஆம் இடத்தில் சனி. பல விஷயங்கள் சொல்லணும், சொல்ல முடியல. ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சனி. சில செலவுகளை செய்ய எனக்கு மனமில்லை, ஆனால் அந்த செலவை நான் தான் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தொந்தரவுகளாக அமைகிறது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 6ல் சுக்கிரன் ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி 7க்கு வருகிறார். கொஞ்சம் பிரைட்னஸ் வந்துடுது. சுக்கிரன் யோகக்காரர். அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், தடைப்பட்ட சில சுப காரியங்கள், இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தருகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருப்பார். சில பேர் புதுசாக வீடு வாங்கலாம். அதனால் பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் த டோர்ஸ் ஆர் ஓப்பனிங் அப். சில தடைகள்லாம் நீங்கும். 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. சில பேருக்கு அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா சூரியன் சனி பார்வை, சூரியன் 8க்கு போகிறார். அப்பா சிக்கா இருந்தால் தயவு செஞ்சு பார்த்துங்க. சில பேர் அரசாங்கத்தில் டீல் பண்ணும்போது அரசாங்கத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். அது மினிஸ்டராக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், இல்லை கவுன்சிலராக இருக்கலாம். அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா சரியாகும். இதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் புதன் உச்சமாக இருக்கும்போது தனவரவு என்பது கூடும். சில பேருக்கு எதிர்பாராத பெரிய தனவரவுகளே வரும். அதுதான் நான் தமாஷா சொல்கிறேன். கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் பெற வேண்டியதை பெறுவீர்கள். எல்லாம் நடக்கிறது. ஏன் அதெல்லாம் சொல்லி தானே ஆறோம். இதில் என்ன பெரிய ரகசியம்? ஏன்னா காலமும் நேரம் மாறுபடுகின்றன. அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாம். ஸோ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நிறைந்த செல்வத்தை தருவார். 9ஆம் இடத்தில் யார் இருக்காங்க? செவ்வாய். தேவையில்லாமல் இருக்கு 9ல் போயிட்டு செவ்வாய் உட்காந்தா. அப்போ என்ன நடக்கிறதுன்னா, சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்துட்டு சில விஷயங்கள் மன நிறைவை தராமல் இருக்கலாம். குறிப்பாக என் பிள்ளைனால எனக்கு பிடிக்கல, என் பிள்ளை இப்படி பண்ணுறான், என் பேரன் இப்படி இருக்கான், குடும்பத்தில் சில சலசலப்புகள் இதெல்லாம் ஏற்படும். ஐயோ என்ன இப்படியெல்லாம் இருக்கேன்னா, எந்த ஜோதிடரை பார்த்தாலும் ஒரு வாரத்தில் ரிசல்ட் சொல்லுவாங்க. ஆமாப்பா 7ரை சனி இது கூட நடக்கலன்னா எப்படி அப்படின்றவாங்க. அதான் உண்மை. ஸோ அதில் வர தொந்தரவுகளில் சில தொந்தரவுகள் இப்படியே இருக்குது. சில பேருக்கு சொத்து தகராறுகள், கோர்ட் கேசஸ்லாம் நடக்கும். அது நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு வருமானம் இப்போ வராது, கொஞ்ச நாள் ஆகும். ஸோ சில இடங்களில் மேடு, சில இடங்களில் பள்ளம், அது தொடர்ந்து இருந்துன்னு தான் இருக்குது. ஆனால் அதில் சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலம். அதுதான் இப்போ பேசுகிறேன். மாணவர்களுக்கு நல்ல நேரம் தான். ஏன்னா எப்போ புதன் உச்சமாகுதோ அப்போ அவனுக்கு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸு, படிப்பில் அவங்க எதிர்பார்த்த வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மனோதைரியத்தை இழக்காமல் தைரியமாக செயல்படுங்கள். சில இடங்களில் நம்ம சில விஷயங்களை பேசணும். பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டியதை பேசாமல் விட்டாலும் தவறாக போயிடும். அதனால் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், தப்பே இல்லை. ஏன்னா சனி என்ன பண்ணும்? மென்று முழுங்கும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொன்னால் பிரச்சனை ஆகிடுமா? அதை சொல்லுவாங்க வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுன்னு. அது போல் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பேசுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரங்களில் பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக, அதாவது நீங்கள் சில டிஃபிகல்ட்டிஸில் இருக்கலாம். இந்த டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைன்னா அவன் சரியாகவே எதையும் பண்ணுறதில்லைன்னு உங்கள் மேலே பழிய போட்டுடலாம். இல்லையா இப்படி எப்படி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த தடைகளை உடைத்து பேச வேண்டியதை பேசுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கும்போது சில நேரங்கள் அப்படி இருக்கும். ஸோ சில நேரங்களில் நம்முடைய ஒரு அறிவாற்றல்,
அந்த கால நேரம் பார்த்து பேசக்கூடிய அந்த டைமிங் சென்ஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.